ஓம் சாந்தி 13/9/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய விடுதலை மீட்பு படை வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும்? பதில்: நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்யுங்கள். விடுபடுவதன் மூலம் ஆத்மாவிற்குள் சக்திகள் நிரம்பி வந்துவிடும், பலம் நிறைந்துவிடும். நீங்கள் குப்தமான போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். தயவுசெய்து கவனமாக இருங்கள். அதாவது ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள், அஷரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை உங்களுக்கு கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை தந்தை மிக நல்ல முறையில் புரிய வைத்திருக்கிறார். எங்கு போர் வீரர்கள் இருக்கிறார்களோ அங்கு கவனமாக இருங்கள் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்பதாகும். இங்கும் தந்தை உங்களுக்கு கூறுகிறார், கவனமாக இருங்கள். அதாவது ஒரு தந்தை நினைவில் இருங்கள். வாயினால் கூற வேண்டியது எதுவும் கிடையாது. இல்லையெனில் உண்மையில் பேசுவதிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். கவனத்துடன், அதாவது தந்தை நினைவில் இருக்கிறீர்களா? தந்தையின் கட்டளை, அதாவது ஸ்ரீமத் கிடைக்கிறது. நீங்கள் ஆத்மாவையும் புரிந்திருக்கிறீர்கள், தந்தையையும் புரிந்திருக்கிறீர்கள் என்றால் தந்தையை நினைவு செய்யாமல் விகர்மஜித், அதாவது சத்தோ பிரதானம் தூய்மையாக ஆக முடியாது. மூல விஷயமே இதுதான். தந்தை கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இவை அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயமாகும். இதையே அவர்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்களும் இராணுவ வீரர்கள், நீங்களும் இராணுவ வீரர்களாக இருக்கிறீர்கள். குப்தமான இராணுவ வீரர்கள் நீங்கள், மறைந்து இருப்பவர்கள் நீங்கள். நீங்களும் குப்தமாக இருக்கிறீர்கள், நீங்களும் குப்தமாக மறைமுகமாகி விடுகிறீர்கள். அதாவது தந்தையின் நினைவில் ஐக்கியமாகி மூழ்கி விடுகிறீர்கள். இதுதான் குப்தம் என்று கூறப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களது நினைவு யாத்திரையும் குப்தமாக இருக்கிறது. தந்தை கூறுவது என்னவென்றால், என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதை தந்தை அறிவார். இப்பொழுது உங்களை ஆதரவற்றவர்கள் இரக்கத்திற்கு உரியவர்கள் என்று கூறுவார் அல்லவா? சொர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். யார் ஏதாவது பந்தனத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இதையும் நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். நீங்கள் கலங்கரை விளக்கம் என்று கூறப்படுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையும் கலங்கரை விளக்கம் என்று, அதாவது தந்தையும் கூட கலங்கரை விளக்கு என்று கூறப்படுகிறார். ஒரு கண்ணில் சாந்திதாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் வையுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். நீங்கள் கலங்கரை விளக்கம் என்று இருக்கிறீர்கள். எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருங்கள். அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்தின் வழி கூறிக்கொண்டே இருங்கள். இந்த துக்கதாமத்தில் அனைவரின் படகும் சிக்கிக்கொண்டிருக்கிறது. அதனால் தான் எனது படகு கரை ஏற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். ஹே படகோட்டியே, அனைவரின் படகும் சிக்கி கொண்டிருக்கிறது. அவைகளை யார் மீட்பது? அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களும் கிடையாது. இவ்வாறு பெயர் வைத்து விட்டார்கள். உண்மையில் நீங்கள் தான் மீட்கக்கூடிய வீரர்களாக, மீட்பு படையினராக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறீர்கள். அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்களை கரையேற்றுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆக தந்தை கூறுகிறார், இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் விஷக்கடலை கடந்து விடுகிறீர்கள். இப்போது அனைவரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகிறார்கள். அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான விஷயமாகும். நீங்கள் மலர்களாக ஆக வேண்டும். இப்போது அனைவரும் முட்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் இம்சை தருபவர்களாக இருக்கிறீர்கள். இப்போது அகிம்சைவாதிகளாக இருக்க வேண்டும், பாவனமாக வேண்டும். தர்மஸ்தாபனை செய்ய வருபவர்கள் தூய்மையான ஆத்மாக்களே வருகிறார்கள். அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கவே முடியாது. முதலில் வருகிற போது தூய்மையாக இருக்கிற காரணத்தினால் அவர்களது ஆத்மாவோ அல்லது சரீரமோ துக்கமடைய முடியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் எந்த ஒரு பாவகர்மமும் கிடையாது, பாவமும் கணக்கும் கிடையாது. நாம் தூய்மையாக இருந்தபோது எந்த பாவம் செய்வது கிடையாது, மற்றவர்களும் செய்வதும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்ய வேண்டும். தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக அங்கிருந்து ஆத்மாக்கள் வருகிறார்கள். பிறகு அவர்களது ராஜ்யம் நடைபெறுகிறது. சீக்கிய தர்மத்தினர் ராஜ்யமும் இருக்கிறது.
சன்னியாசிகளின் ராஜ்யம் நடைபெறுவது கிடையாது, ராஜாக்களாக ஆவது கிடையாது. சீக்கிய தர்மத்தில் மகாராஜா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தர்மஸ்தாபனை செய்ய வந்திருந்த போது புது ஆத்மாக்களாக வருகிறார்கள். கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். புத்தர் பௌத்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். இப்ராஹிம் இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அனைவரின் பெயரிலும் தர்மம் உருவாகிறது. தேவி தேவதா தர்மத்தின் பெயர் என்பதே கிடையாது. நிராகார தந்தை வந்து தான் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் தேகதாரி கிடையாது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு தேகத்தின் பெயர் இருக்கிறது. இவர் தேகதாரி, சிவபரமாத்மா தேகதாரி கிடையாது. புது உலகத்தில் தான் ராஜ்யம் நடைபெறுகிறது. ஆக தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தன்னை ஆன்மீக இராணுவ படை வீரன் என்று அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இராணுவத்தின் சேதாதிபதி, ஸ்தூலமான இராணுவத்தின் சேதாதிபதி கமாண்டர் வருகிற போது நேராக நிற்க என்று கூறியதும், அட்டென்ஷன் என்று கூறியதும் உடனே நேராக நின்று விடுவார்கள். உலகத்தார் அவர்களுடைய குருக்களை நினைவு செய்பவர் அல்லது அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அது பொய்யான அமைதியாக ஆகிவிடுகிறது. நாம் ஆத்மாக்கள், நமது தர்மம் அமைதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞான சகிதமாக நினைவில் இருப்பதற்கு மூலம் பாவங்கள் அழியும். இந்த ஞானம் வேறு யாரிடத்திலும் கிடையாது. நாம் ஆத்மாக்கள் அமைதி சொரூபமானவர்கள் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும். இங்கு உங்களுக்கு அந்த பலம் கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர முடியும். தன்னை எவ்வாறு ஆத்மா என்று புரிந்து விடுபட்டு அமர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து உள்ளீர்கள். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் இவ்வளவு காலம் வீட்டை மறந்துவிட்டோம், பரந்தாம வீட்டை மறந்துவிட்டோம். நாம் நமது பரந்தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை வேறு யாரும் நினைவுபடுத்துவது கிடையாது. தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் திரும்பி செல்ல முடியாது. யாரை நினைக்க வேண்டும் என்று புரிய வைப்பவர்களும் கிடையாது. ஒரே ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். வேறு யாரையாவது நினைவு செய்வதனால் என்ன பலன் இருக்கிறது? பக்தி மார்க்கத்தில் சிவ சிவா என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். இதனால் என்ன பலன் என்பது யாருக்கும் தெரியாது. சிவனை நினைவு செய்வதால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது யாருக்கும் தெரியாது. ஓசைகள் கேட்க முடிகிறது, கண்டிப்பாக ஓசைகள் இருக்கவே செய்யும். இது போன்ற விஷயங்களினால் எந்த பலனும் கிடையாது. அனைத்து குருமார்களிடமும் பாபா அனுபவியாக இருந்திருக்கிறார். தந்தை கூறியிருக்கிறார், ஹே அர்ஜுன், இவை அனைத்தையும் விட்டுவிடு. சத்குரு கிடைத்து விட்டார் எனும்போது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்ப்பிக்கிறார். நான் உங்களை அசுர உலகத்திலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். விகார கடலை கடந்து செல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். படகோட்டி படகை ஓட்டுபவராக இருக்கிறார். ஆனால் புரிய வைப்பதற்காக தான் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இவர் பிராணேஸ்வரர் பாபா என்று கூறப்படுகிறார். அதாவது உயிர்தானம் கொடுக்கும் பாபாவாக இருக்கிறார். அவர் அமரர்களாக ஆக்கிவிட்டார்கள். பிராமணன் என்பது ஆத்மாவை கூறப்படுகிறது. ஆத்மா நீங்கிவிட்டால் பிராமணன் போய்விட்டது என்று கூறுவார்கள். பிறகு சரீரத்தை வைத்து கொள்ளவும் விடுவது கிடையாது. ஆத்மா இருக்கிறது என்றால் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆத்மா இல்லாத சரீரம் என்பது துர்நாற்றத்தை ஏற்படுத்திவிடும். பிறகு அதை வைத்து என்ன செய்ய முடியும்? என்ன செய்வீர்கள்? மிருகங்களும் இவ்வாறு செய்யாது. ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் தனது குழந்தை இறந்த பிறகு துர்நாற்றம் வீசினாலும் கூட அந்த பிணத்தை விட்டு வைக்காமல் எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டே இருக்கும், தொங்கிக் கொண்டே இருக்கும். அது மிருகம். நீங்கள் மனிதர்கள் அல்லவா? சரீரம் விட்டுவிட்டால் விரைவில் அதை வெளியேற்றி விடுகிறீர்கள். சொர்க்கம் என்று சென்று விட்டதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். பிணத்தை எடுத்து செல்லும் போது முதலில் அதன் பாகத்தை மயானத்தின் பக்கம் வைப்பார்கள். அதாவது பிணத்தை எடுத்து செல்லும் போது முதலில் அதன் பாதத்தை மயானத்தின் பக்கம் வைப்பார்கள். பிறகு மயானத்திற்குள் நுழைகிற போது பூஜைகள் செய்த பிறகு இப்போது சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக நினைப்பார்கள். பிறகு அதன் முகத்தை மயானத்தின் பக்கம் வைத்து விடுவார்கள். நீங்கள் கிருஷ்ணரையும் மிக சரியாக காண்பித்திருக்கிறீர்கள். நரகத்தை எட்டி உதைப்பது போல காண்பித்திருக்கிறீர்கள். கிருஷ்ணரின் சரீரம் இது கிடையாது. அவர் பெயர், உருவம் மாறி போய்விடுகிறது. எவ்வளவு விஷயங்களை தந்தை வந்து புரிய வைக்கிறார். புரிய வைத்தாலும் கூட மன்மனாபாவ் என்று கூறுகிறார். இங்கு வந்து அமருகின்ற பொழுது கவனம் தேவை. புத்தி தந்தையிடத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும்.
உங்களது இந்த கவனம் சதா காலத்திற்குமானதாக இருக்க வேண்டும். எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தையின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்கள் அழிகிறது. நினைவை செய்யவில்லை என்றால் பாவங்களும் அழியாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பொழுது ஒருபோதும் கண்களை மூடக்கூடாது. நினைவின் போது கண்களை திறந்து வைத்தபடி உட்கார வேண்டும். சன்னியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்கள். சிலர் பெண்களின் முகத்தை பார்க்கவே மாட்டார்கள். துணியினால் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கலங்கரை விளக்கங்கள் ஆவீர்கள். இது துக்கதாமம் ஆகும். ஒரு கண்ணில் சாந்திதாமம், மறு கண்ணில் சுகதாமமும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை கலங்கரை விளக்கம் என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபா விதவிதமான முறையில் புரிய வைக்கிறார். நீங்கள் தன்னையும் பாதுகாத்து கொள்கிறீர்கள். கலங்கரை விளக்கம் ஆவதன் மூலம் தனக்கும் நன்மை செய்து கொள்கிறீர்கள். தந்தையை அவசியம் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். செல்லும் வழியில் யாராவது சந்தித்தால் அவர்களுக்கு கூற வேண்டும். அறிமுகமானவர்கள் பலரை சந்திக்கிறீர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ராம் ராம் என்று சொல்கிறார்கள். இது துக்கதாமம் ஆகும். அதுவோ சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் சாந்திதாமம் சுகதாமம் செல்ல விரும்புகிறீர்களா? இந்த 3 சித்திரங்களை பற்றி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். உங்களுக்கு குறிப்பாக உணர்த்துகிறார். கலங்கரை விளக்கம் கூட குறிப்பால் உணர்த்துகிறது. இந்த படகு ராவணின் சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களை விடுவிக்க முடியாது. அவை அனைத்தும் செயற்கையான எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அது சமூக சேவையும் செய்யாது. உண்மையான சேவை இதுதான். அதாவது அனைவரின் படகையும் கரை சேர்ப்பது இறைவனுடைய காரியமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. முக்திதாமம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருமார்களிடம் செல்கிறீர்கள். ஆனால் யாரும் சந்திப்பது கிடையாது என்பதை முதலில் கூறுங்கள். சந்திப்பதற்கான வழி தந்தைதான் என்று கூறுகிறார். இந்த சாஸ்திரங்கள் போன்றவைகளை படிப்பதன் மூலம் பகவானை அடைய முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலுக்கு பகவான் ஏதாவது ரூபத்தில் கிடைப்பார், எப்பொழுது கிடைப்பார் என்பது போன்ற அனைத்தையும் தந்தை உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சித்திரங்களில் காண்பித்து உள்ளீர்கள். தர்மஸ்தாபகர்களாக யாராக இருந்தாலும் அவர்களும் இவ்வாறு தான் சைகை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் முறையை அறிவுறுத்துகிறீர்கள். அது அவர்களும் இவ்வாறு சைகை கொடுக்கிறார்கள். எஜமானை ஜெபியுங்கள். அந்த தந்தை சத்குருவாக இருக்கிறார். மற்ற அனைவரும் பலவிதமான வழிமுறைகளை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குருக்கள் என்று கூறிவிட்டார்கள். அஷரீரி ஆவதற்கான வழியை யாருமே கூறவில்லை. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவர்களோ சிவனின் கோயில்களுக்கு செல்கிறார்கள் என்றால் சிவனை, அதாவது சிவபாபாவை சிவபாபா என்று கூறும் பழக்கம் எப்பொழுதும் இருக்கிறது. வேறு யாரையும் பாபா என்று கூறுவது கிடையாது. ஆனால் அவர் லௌகிக்க தந்தை, நிராகாராக கிடையாது, சரீரதாரி ஆவார். சிவன் நிராகாராக இருக்கிறார். நிராகார் சிவத்தந்தை உண்மையான பாபா. அவர் அனைவருக்கும் பாபா, அதாவது தந்தையாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஐஸ்வர்யரியாக இருக்கிறார். குழந்தைகளாய் நீங்கள் இப்பொழுது இங்கு அமரும்பொழுது இதே சிந்தனையுடன் அமருங்கள். நாம் எப்படியெல்லாம் வலையில் சிக்கி கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது தந்தை வந்து வழி கூறியிருக்கிறார். மற்ற அனைவரும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். விடுபடுவது கிடையாது. தண்டனைகளை அடைந்த பிறகு அனைவரும் விடுபட்டு விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். தண்டனை அடைந்து பதவியை குறைத்து கொண்டு கொள்ளக்கூடாது. அதிக தண்டனை அடைகிறீர்கள் என்றால் பதவியும் அதிகமாக குறைந்துவிடும், பிராப்தியும் குறைவாக கிடைக்கும். குறைந்த தண்டனை எனில் பிராப்தி நன்றாக கிடைக்கும். இது முட்கள் நிறைந்த காடாகும். அனைவரும் ஒருவருக்கொருவர் முட்கள் போன்று குத்தி கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் அல்லாவின் தோட்டம் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்துவர்களும் சொர்க்கம் இருந்ததாக கூறுகிறார்கள். சில நேரங்களில் சாட்சாத்காரமும் செய்கிறார்கள். இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பின் மீண்டும் தனது தர்மத்திற்கு வந்து விடுவார்கள். மற்றவர்கள் இங்கு என்ன இருக்கிறது என்று பார்ப்பார்கள். பார்ப்பதனால் யாரும் சென்றுவிட முடியாது. தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞானம் பெற வேண்டும். அனைவரும் வந்துவிட முடியாது. அங்கு தேவதைகள் மிக குறைவாக இருப்பவர்கள். இப்போது இவ்வளவு இந்துக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் தேவதைகளாக இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் அவர்கள் தூய்மையாக இருந்தனர். இவர்கள் தூய்மையின்றி இருக்கிறார்கள். தூய்மை இல்லாதவர்களை தேவதைகள் என்று கூறுவது கிடையாது.
இந்த ஒரே ஒரு தர்மத்தில் தான் தர்மமும் கீழானதாக ஆகிவிட்டது, செயல்களும் தரம் குறைந்து விட்டது என்று கூறப்படுகிறது. ஆதி சனாதனா இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள். தேவதா தர்மத்தின் பெயர் இடம்பெறவில்லை. குழந்தைகளாகிய நமக்கு மிக இனிய தந்தையாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்களை எப்படி ஆக்கிவிடுகிறார் என்று பாருங்கள். தந்தை எவ்வாறு வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தேவதைகளின் பாதங்கள் பழைய தமோ பிரதான சிருஷ்டியில் படாது எனும்போது பிறகு தந்தை எப்படி வருவார்? தந்தை நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு தனக்கென்று சரீரமும் கிடையாது. அதனால்தான் இவரிடத்தில் பிரம்மா பாபாவினுடைய சரீரத்தில் பிரவேசம் செய்திருக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய உலகத்தில் அமர்ந்து உள்ளீர்கள். அவர்கள் அனைவரும் அசுர உலகத்தில் இருக்கிறார்கள். இது மிகவும் சிறிய சங்கம யுகமாகும். நாம் தேவதா உலகத்திலும் கிடையாது, அசுர உலகத்திலும் கிடையாது, இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து உள்ளீர்கள். நாம் ஈஸ்வரிய உலகத்தில் இருக்கிறோம். நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார். அது என்னுடைய வீடு என்று தந்தை கூறுகிறார். உங்களை கவனிப்பதற்காக தான் நான் எனது வீட்டை விட்டு வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாரதம் சுகதாமம் ஆகிவிடும் போது பிறகு நான் வருவது கிடையாது. நான் உலகத்திற்கு எஜமானராக ஆகுவதும் கிடையாது. நீங்கள் ஆகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் பிரம்மாண்டத்திற்கு எஜமானாக இருக்கிறேன். பிரம்மாண்டத்திலிருந்து அனைவரும் வருகிறார்கள். யார் வர வேண்டியிருக்கிறதோ அவர்கள் இப்பொழுதும் எஜமானர்களாக ஆகி அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. பல விஷயங்களை புரிய வைக்கிறார். சில மாணவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிற போது உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் அடைகிறார்கள். நான் தூய்மையாக ஆவேன் என்று இங்கு இருக்கும்போதே கூறுகின்றனர். பிறகு சென்று அசுத்தமாகி விடுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியப்படும்படியாக வந்தார்கள், கேட்டு பிறகு சென்று விட்டார்கள். இவ்வாறு பக்குவமற்றவர்களை அழைத்து வர வேண்டாம். சிந்தித்து அழைத்து வர வேண்டியது நிமித்தமானவர்களின் காரியமாகும். ஆத்மாதான் சரீரத்தை தாரணம் செய்து கொண்டு நடிக்கிறது. அதற்கு அழிவற்ற பாகம் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்காக முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் வழி கூற வேண்டும். அனைவரின் படகையும் துக்கதாமத்திலிருந்து விடுவிக்கும் சேவை செய்ய வேண்டும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தனது சாந்தி சொரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து ஷரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். நினைவின் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும், மூடிக்கொண்டு அமரக்கூடாது. புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் சிந்தனை, அதாவது நினைவு செய்ய வேண்டும். வரதானம், தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமாகுக. தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக மற்றும் சக்தி சொரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரமாகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பார்ப்போம். பாபாவிற்கு சமமாவதற்கு தூய்மையின் அடித்தளத்தை உருவாக்குங்கள். அடித்தளத்தில் பிரம்மச்சாரித்தன் விரதம் தாரணை செய்வது பொதுவான விஷயம். இதில் மட்டுமே குஷி அடைந்து விடக்கூடாது. திருஷ்டி உள்ளுணர்வு தூய்மையை மேலும் அடிக்கோடிடுங்கள். கூடவே தனது சமஸ்காரங்களை சுத்தமாக ஞான சொரூபமாக சக்தி சொரூபமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் இப்போது அதிகப்படியான குறை உள்ளது. இந்த பலவீனங்களை நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்திரதா ஆத்மா என சொல்லலாம். ஸ்லோகன், பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுபபாவனை இருக்கிறது என்றால் அபிமானம் அல்லது அவமானத்தில் அம்சமும் இருக்க முடியாது. பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுபபாவனை இருக்கிறது என்றால் அபிமானம் அல்லது அவமானத்தின் அம்சமும் இருக்க முடியாது. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.